எலிப்பொறி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு காசு, தேங்காய் வாங்குறதுக்கு ஒரு காசு வரும். இப்போ ஏற்கனவே எலிகள் என்ற தானியங்களை சேதமாக்கி கொண்டிருக்கு. அந்த செய்த இழப்போட இவற்றையும் வாங்க என்னால் முடியாது. பூனை சுற்றி வரும் பொழுது பாலை கண்டது. இந்த பால் குவளைக்குள்ளே தலையை வைத்து அந்த பாலை குடிக்க தொடங்கியது. இதை கருமி தற்செயலாக கண்டுவிட்டான். அவனுக்கு கடும் கோபம் வந்தது. இதுக்கு தங்கத்தாலே ஒரு பூனியை செய்து நீ எனக்கு தானம் செய்ய வேணும். அப்படி தானம் செய்து விட்டால் உனக்கு இந்த பாவம் அடுத்த பிறவிக்கு தொடராது. உலகெங்கும் வாழும் ஐபிசி நேயர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள். நாங்கள் கதையாம் காரணமாம் நிகழ்வில் இன்றும் ஒரு கதை கேட்க இருக்கின்றோம். இன்று நான் சொல்ல இருக்கின்ற கதை பாவத்தை தீர்த்த கருமி என்பது. இந்த கதை பேராசிரியர் சோதி எழுதிய கருமி கதைகள் என்ற புத்தகத்திலே இருக்கின்ற ஒரு கதை. கருமி என்றால் யார்? சிலருக்கு தெரிந்திருக்கும், அதிகம் வாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும். கருமியை நாங்கள் உலோபி என்று சொல்லுகிறோம் படிக்கைக்குள்ள. பேச்சு வழக்கில் நாங்கள் கிராமங்களில் நப்பி என்று சொல்லுவார்கள், ஈச்சாப்பி என்று சொல்லுவார்கள். இப்படி பல விதமான பெயர்களால் அழைப்பார்கள். அதாவது தன்னுடைய தேவைக்கு வேண்டிய அளவுக்கு கூட செலவு செய்யாதவனை, கஞ்சத்தனம் கொண்டவனை நாங்கள் கருமி என்று சொல்வோம். ஆகவே அந்த ஒரு கருமியை பற்றித்தான் நான் இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போகின்றேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு கருமி இருந்தான். அவன் ஒரு மளிகை கடை வைத்திருந்தான். மளிகை கடை என்று சொல்லுவது ஒரு தானிய கடை. அப்போ அதிலே அங்கே பல்வேறுபட்ட தானியங்களும் அவனுடைய கடையிலே காணப்பட்டன. அந்த தானியங்களை அவன் விற்று வருகின்ற நாளிலே அங்கே எலிகளின் தொல்லைகள் கூடியிருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் எலிகள் புகுந்து அந்த அவனுடைய தானிய மூடைகளை அரித்து அந்த தானியங்களை எல்லாம் சேதப்படுத்தி வந்தன. இப்போ இது அவனுக்கு ஒரு பிரச்சனையாக வந்தது. இப்போ அந்த கருவி என்ன செய்தான்? இந்த எலிகளை ஒழிக்க வேண்டும், இதற்கு என்ன செய்வது என்று பலரிடம் ஆலோசனை கேட்டான். ஒருவர் சொன்னார், எலிப்பொறை வாங்கினால் நல்லது என்று சொன்னார். இந்த எலிப்பொறைக்குள்ள ஒரு தேங்காய் சிரட்டையில் தேங்காய் துண்டொண்டை வைத்து விட்டால் அந்த எலிகள் அந்த தேங்காய் துண்டை கடிப்பதற்காக வந்து எலிப்பொறையிலே மாட்டிக்கொள்ளும் என்று ஆலோசனை சொன்னார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த கதையிலே வருபவன் ஒரு கருமி. அவன் செலவு செய்ய தயங்குவான். அவன் சொன்னான், இந்த எலிப்பொறை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு காசு வரும், தேங்காய் வாங்குறதுக்கு ஒரு காசு வரும். இப்போ ஏற்கனவே எலிகள் இந்த தானியங்களை சேதமாக்கி கொண்டிருக்கு. அந்த செய்த இழப்போட இவற்றையும் வாங்க என்னால் முடியாது. நான் என் காசை வீணாக செலவு செய்ய வேண்டும். எனக்கு வேறு ஏதாவது வழி சொல்ல முடியுமான்னு கேட்டார். அப்பொழுது ஒருவர் சொன்னார், இன்னொரு வழி இருக்கிறது, மிக சுலபமான வழி. என்ன வழி என்று கேட்டார். ஒரு பூனையை வளர்த்து விட்டால் அது தன்னுடைய பாட்டுக்கு எலிகளை தேடி தேடி வேட்டையாடும். பூனைக்கு உணவு எலிகள் மூலமே கிடைக்கும். எலியே உணவாக பூனைக்கு கிடைக்கும். ஆகவே அந்த பிரச்சனை இல்லை, உணவுக்கு செலவு செய்ய வேண்டியதில்லை. பூனை வாங்குவதற்கும் காசு தேவையில்லை. எங்கேயாவது வீடுகளில் பூனைகள் அதிக குட்டிகளை இருந்தால் அங்கே இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த மண்ணிலே பூனைக்குட்டிகள் இப்படி பிராணிகளை எல்லாம் சில வழிகளை வீதிகளில் கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள், நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் என்பவற்றை. ஆகவே அதுக்கு செலவழிக்க தேவையில்லை என்று சொன்ன உடனே அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆலோசனை சொன்னவனை கட்டி ஆற தழுவினான். நல்லொரு ஆலோசனை சொன்னாயப்பா எனக்கென்று சொல்லி அவன் பூனை ஒன்றை எங்கள் இடத்துல பெற்று வளர்க்க தொடங்கினான். இந்த பூனையும் அந்த ராஜா அதாவது அந்த மாளிகைக்குள்ள எல்லாம் மளிகை கடைக்குள்ள திரிந்து தானிய மூடைகளை சேதப்படுத்தி வந்த எலிகளை புகுந்து வேட்டையாடி சாப்பிட்டு வந்தது. இப்படி சாப்பிட்டு வரைகளை எலி தொல்லைகளும் குறைஞ்சு கொண்டு வந்து விட்டது. இப்படி இருக்கைகளே ஒரு நாள் அந்த கருமியினுடைய மனைவி இவனுக்கு பால் கொடுத்து விட்டு இருக்கிறார். அப்போ இவன் அந்த வேலை மும்முரத்திலே அந்த பாலை வைத்து விட்டு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். பூனை சுற்றி வரும் பொழுது பாலை கண்டது. இந்த பால் குவளைக்குள்ளே தலையை வைத்து அந்த பாலை குடிக்க தொடங்கியது.
இதை கருமி தற்செயலாக கண்டு விட்டான். அவனுக்கு கடும் கோபம் வந்தது. கோபத்தோடு அருகிலே இருக்கின்ற ஒரு ஒரு தராசு படி, ஒரு தராசு கல் ஒன்று எடுத்து எறிந்தான். அப்படி எறிய அது குறிதவறாமல் பூனையினுடைய தலையில் பட்டது. தலை உடைந்தது. பூனை அவனுடைய கண்ணுக்கு முன்னாலே துடி துடித்து செத்து விட்டது. அப்பொழுது அங்கே நின்ற ஒருவர் பார்த்து விட்டார். அதை பார்த்தவர் சொன்னார், என்ன காரியம் செய்து விட்டாய்? பூனையை கொல்வது பெரிய பாவம். இந்த பூனையினுடைய பாவம் முன்னே அடுத்த பிறவிக்கும் தொடரப்போகுது. இந்த பாவத்தை செய்கிறதுக்கு நீ பாவத்தை செய்தபடியால் நீ ஏதாவது ஒரு பிராயத்து சித்தத்தை செய்ய வேணும். இதுக்குரிய பிராய சித்தம் என்னன்றதை நீ ஒரு பூசகர்கிட்ட ஒரு புரோகிதர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று அவர் ஆலோசனை சொன்னார். அப்போ இவனும் யோசித்தான், பூனையின் பாவம் பொல்லாத பாவம், அப்போ நான் ஏதோ ஒரு வழியில் இந்த பாவத்தை தீர்க்க வேணும் என்றிட்டு ஒரு ஒரு பூசாரி புரோகிதர் ஒருவர்கிட்ட போய் கேட்டார். பூசாரி என்று சொல்லலாம், இல்லை புரோகிதர் அல்லது ஒரு பிராமணர் என்று சொல்லலாம். அவரிடம் ஒருவரை சந்தித்து கேட்டார். அவர் சொன்னார், இதுக்கு ஒரு பூனையின் பாவம் பொல்லாது, இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்று சொன்னால், இதுக்கு தங்கத்தாலே ஒரு பூனையை செய்து நீ எனக்கு தானம் செய்ய வேணும். அப்படி தானம் செய்து விட்டால் உனக்கு இந்த பாவம் அடுத்த பிறவிக்கு தொடராது. இவன் யோசித்தான், தங்கத்தால் பூனை செய்வதா? அது இவ்வளவு பெறுமதி ஆகும், இவ்வளவு செலவு வரும், நான் எப்படி அவ்வளவு பணத்தை தர முடியும், அவ்வளவு பணத்தை செலவு செய்ய முடியும் என்று தயங்கினார். அப்பொழுது பூசாரி யோசிச்சார். சரி, யோசித்து விட்டு சொன்னார், நீ அது வேண்டாம், வெண்கலத்தால் செய்தாலும் பரவாயில்லை. இவன் திரும்பவும் யோசித்தான், வெண்கலம் பொன்னை விட செலவு குறைவுதான், ஆனாலும் அதுவும் தனக்கு பெரிய செலவு தான், வீண் காசு, அதுவும் என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அப்போ அவர் சொன்னார், சரி நீ பித்தளையாலே ஒரு பூனையை செய்து எனக்கு தந்தாலும் பரவாயில்லை. இவன் பார்த்தான், பித்தளையும் வீண் செலவு தான், என்னாலே அவ்வளவுக்கும் செலவு செய்ய இயலாது, ஏன் நான் வீணாக காசை கொடுக்கணும், என்னாலே இயலாதுன்றது. அப்போ அவரும் இவன்கிட்ட எப்படியாவது ஏதோ கிடைக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று பூசாரி யோசிச்சார். பூசாரி சொன்னார், சரி பரவாயில்லை, நீ விடு, அப்படி அதுவும் கஷ்டம்னு சொன்ன, நீ ஒரு வெள்ளத்தால் ஒரு பூனியை செய்தால் காணும். வெல்லம் என்றா உங்களுக்கு தெரியும், அது கரும்பஞ்சாறில் இருந்து செய்கிறது வெல்லம், சர்க்கரை என்று சொல்வார். ஆகவே அந்த வெள்ளத்தால் செய்யலாம் என்ற உடனே சரி அது நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இவனும் ஒத்துக்கொண்டான். அப்போ அந்த வெள்ளத்தாலே ஒரு சிறிய பூனைக்குட்டி கொண்டே செய்து இவரை மீண்டும் அழைத்தான். பூசாரியார் வந்தார். அப்போ பூசாரியார் அந்த அதுக்குரிய சில கிரியைகளை செய்து போட்டு இதை தூக்கி என்னிடம் தான்னு சொன்னார். அவன் அந்த சிறிய வெள்ளத்தால் செய்த பூனையை தூக்கி கொடுத்தான் பூசகரிடம் கொடுத்தா அப்புறம் சொன்னான், இப்பொழுது உன்னுடைய பாவம், பூனையை கொன்ற பாவம் போய்விட்டதுண்டு. அவன் மீண்டும் கேட்டான், இப்பொழுது என்னுடைய பாவம் முழுவதும் போய்விட்டதா ஆண்டு? ஆம், நீ செய்த பாவம் எல்லாம் போய்விட்டது என்ற உடனே அவன் அப்படியே லபக்கெண் அந்த பூனையை பறித்து தன்னுடைய வாய்க்குள் போட்டு விட்டான். என்றால் அது வெள்ளம் தானே, உங்களுக்கு தெரியும், வெள்ளத்தால் செய்த பூனை, இனிப்பான சர்க்கரை வெள்ளத்தால் செய்யப்பட்டபடியால் அவன் அதை உடனே வாய்க்குள்ள தூக்கி போட்டுட்டான். அப்பொழுது பூசாரி பதறினார், நீ என்ன காரியம் செய்து விட்டாய், ஏமாற்றி விட்டாய், துரோகம் செய்து விட்டாய் என்றார். அப்போ அவன் சொன்னான், நான் பூனையினுடைய பாவத்திலிருந்து தப்பி விட்டேன். உங்களுக்கு நான் செய்த பாவம் அல்ல துரோகம் என்னை தண்டித்தால் வருத்தினால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ பூனையினுடைய பாவம் போய்விட்டதென்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். போனது தானே, ஆனபடியால் எனக்கு அவ்வளவும் போதும் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அப்போ இப்பொழுது அந்த பூசாரி யோசித்தார், இவன் கருமி என்று தெரிந்து கொண்டும் இவனுடைய வேண்டுகோளை ஏற்று வந்தது என்னுடைய பிழை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு போனார். இதில் இருந்து தம்பி தங்கைகளே உங்களுக்கு என்ன தெரிகின்றது? இந்த கதையிலேருந்து நாங்கள் என்ன படித்து கொள்ளுகின்றோம்? நாங்கள் எங்களுடைய அந்த வாழ்க்கையில் கருமிகளை போன்ற இப்படியான கருமிகள் இருக்கின்றார்கள் பலர். சிக்கனம் என்பது வேணும், பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாது, ஊதாரித்தனமாக செய்யக்கூடாது, அதாவது எங்களுடைய தேவைக்கு மிஞ்சி பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தேவைக்கு உள்ள மாதிரி நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய வருமானத்துக்கும் எங்களுடைய தேவைக்கும் இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அதால் தான் ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், விரலுக்கு ஏற்ற வீக்கம். அப்படி நாங்கள் வாழைக்குள்ள
நாங்கள் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய விதத்தில் வாழுவோம். வீண் செலவுகளை தவிர்க்கல நாங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆபிரிக்க பழமொழி ஒன்று இருக்கின்றது, பகலிலே விளக்கேற்றுகின்ற ஒருவன் இரவிலே எண்ணெய்க்கு அலைவான். ஆகவே விளக்கு எப்போ தேவை? இரவில தான் தேவை. அப்போ ஒருவர் பகலில் விளக்கு ஏற்றுவாராக இருந்தால் அவர் இரவில விளக்கு ஏற்ற வேண்டிய நேரத்திலே எண்ணெய் இல்லாமல் அலைவார் என்று ஒரு ஆபிரிக்க பழமொழி சொல்லுகின்றது. ஆகவே நாங்கள் சிக்கனம் என்றதை பார்ப்போம். இது யாருடைய பணம் என்பதல்ல பிரச்சனை. இது இன்னொரு சிலர் இருக்கிறார்கள், எங்களுடைய பணம் என்றால் சிக்கனமாக இருப்பார்கள், இன்னொருவருடைய பணம் என்றால் ஊதாரித்தனமாக செலவார்கள். அது இல்லை. நாங்கள் அந்த சிக்கனம் என்ற மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். யாருடைய பணம் என்று சிந்திக்கக்கூடாது. பாடசாலை மாணவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தண்ணீர் குழாய்கள்லேருந்து தண்ணீரை பிறகுகளில் அந்த விரியத்தை தவிர்க்கணும். சில அலுவலகங்களில் பார்த்தால் ஆட்கள் இருக்க மாட்டார்கள், ஆனால் மின் விசிறி சுற்றி கொண்டிருக்கும், மின்குமிழ்கள் ஒளிந்து கொண்டிருக்கும். இவற்றை தவிர்க்க வேண்டும். இப்படி நாங்கள் அந்த வீண்விரியங்களை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் தேவையான அளவுக்கு நாங்கள் செலவு செய்து நிறைவோடு வாழ வேண்டும், திருப்திகரமாக வாழ வேண்டும் என்று கூறி மீண்டும் இன்னொரு கதை வாயிலாக உங்களோட சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உரும்பிராயிலிருந்து இரா ஜெயக்குமார்.